ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கால் பண்ணேன், பட் எடுக்கலை. வண்டியில் வந்துட்டுருப்பா போல். ஸ்ரீவி தான் வரப்போகிறா நம்மளோட ஈஸு. அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்காக மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். வன்னியம்பட்டிக்கு வந்து போயிருக்கா ஈஸு. விருதுநகர்லேருந்து வன்னியம்பட்டிக்கு போயிட்டா. அங்கேருந்து ஸ்ரீவி இப்போ வரப்போகிறா. அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கால் பண்ணி எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா வண்டியில் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன் நான். சரி பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் காலேஜ் முடிஞ்சே வந்தேன். காலேஜ் வந்து 12:30 இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. பட் எங்களுக்கு ஃபேர்வெல்னால தான் இப்படி இருக்கேன். இப்படி ரெடி ஆகிட்டு இப்படி வந்து வீடியோவில் இருக்கேன். இல்லை அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப சிம்பிளாக பூ வைக்காமல் செய்யாமல் அப்படி தான் இருப்பேன். இன்றைக்கி ஃபேர்வெல்ன்றதுனால தான் ரெடி ஆகிட்டு இப்போ காலேஜுக்கெலாம் போயிட்டு இப்போ வீட்டுக்கே வந்தாச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. அங்கே பிரியாணி வேறு போட்டாங்க. பிரியாணிலாம் சாப்பிட்டு பயங்கர டயர்டாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேர்வெலுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட்டுன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். எனக்கும் அப்போதுலேருந்து எனக்கு ஆர்வமாக இருக்குது. நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு போகிறோம்ல, அதுக்காக ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், அதுக்கப்புறம் எம்காம் ஃபஸ்ட் இயர் எல்லா பேரும் சேர்ந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் கிடையாது, எங்களுடைய ஹோல் கிளாஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. என்ன கிஃப்ட்டுன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். எல்லா பேரும் பர்த்டே கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ போடுவாங்க. நம்ம வந்து ஃபேர்வெல் கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோன்னு போட்டுருவோமா தம்ப்நெயில்ல? சும்மா தான் இந்த வந்து இதில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நானும் இன்னும் பார்க்கல. அதுக்காக தான் உங்கள்கிட்ட அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா சரி அப்படியே ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் காமிக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது கூடயுமா அன்பாக்சிங் வீடியோ போடுவாங்க அப்படின்ட்டு சும்மா தான். ஓகேவா? பார்த்துடலாமா என்னவா இருக்கும்? நல்லா திறக்கவே முடியல. வாவ், கப்பு கொடுத்துருக்காங்கப்பா. சீ, பரவாயில்ல, செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சிவகாசி ராயல் காமர்ஸ். பரவாயில்ல, செம்மையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கே பாருங்களேன், இந்த போட்டிருக்கா உங்களுக்கு தலைகீழாக தெரியும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சிவகாசின்னு போட்டிருக்கு. செம்மையாக யோசிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 to 2025 இப்போ முடிஞ்ச வருஷத்தையும் இனி நடந்துகிட்ருக்க வருஷத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கா ஃபேர்வெல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் காலேஜில் ஃபேர்வெல் நீங்கள் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட்டு கூட கொடுங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க உண்மையிலே. பட் எங்களுக்கு ஃபேர்வெல் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசியே பாதி நேரம் போயிடுச்சு. வெல்கம் பார்ட்டிக்கு எங்களுக்கு காலேஜ் நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ வெல்கம் பார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக பண்ணாங்க. டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக போச்சு. ஆனால் இந்த தடவை ஃபேர்வெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக முடிச்சாங்க. என்னது காவியா, எங்க போற? உங்க அக்கா எங்க? கார்த்திகா எங்க 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 இருக்கா? ஏன் கூட்டிட்டு வரலையா? என்னடா என் பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்காங்களேன்னு பார்க்குறீங்களா? இவங்க தான் ஈஸு. நிறைய பேர் வந்து தெரியாமல் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஈஸு யாருன்னு கேட்டிங்க. லைவ் வர்றவங்களுக்கு, டெய்லி லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸு யாருன்னு. ஆனாலும் ஃபேஸ் வந்து கிளியராக பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வீடியோவில் அப்படி இருந்து நான் போட்டிருந்தேன், மேரேஜ் வீடியோவில் போட்டிருந்தேன். இவ தான் ஈஸு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தேன். நான் பின்னாடி எடுத்ததுனால சரியாக தெரிஞ்சிருக்காது ஃபேஸ். இதுதான் நம்ம ஈஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாப்பா. ஹாய், நல்லா இருக்கீங்களா கேளு. எப்படி இருக்கீங்க கேளு. சரி, எல்லா பேரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ஈஸு. உள்ளக்கு போயிருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஈஸு. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவள் மார்க் ஷீட் எடுக்கிறதுக்காக ஸ்ரீவி வந்திருக்கா விருதுநகர்லேருந்து. சரி வாங்க பார்க்கலாம். வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இங்கே இருக்கா, இன்னொரு பொண்ணு வந்து விருதுநகரில் இருக்கா. ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்ககிட்ட தான் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பேசுகிறது ஏதாவது புரியுதா?
பாய். யார் ஈசு பேசுனா இவ்வளோ நேரம்? என் செல்ல பொண்ணு. அப்புறம் இது யாரு? இது வந்து கட்டி பொண்ணு. கட்டி பொண்ணு.